ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா தழையும் மல்லி தழையும் வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். நீங்க வழக்கம் போல புதினா துவையல் இல்லைன்னா மல்லி துவையல் செய்வீங்க. நம்ம 2 சேர்த்து ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த துவையல் வந்து சாப்பாடு, சட்னி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். குயிக்கான டைம்லயே ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் இந்த துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாணல்ல கொஞ்சமா எண்ணெய், ஒரு பெரிய வெங்காயம், 7, 8 பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்ல ஒரு 4, 5 பச்சை மிளகாய நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பச்சை மிளகாய் இருக்குன்றதுனால ஒரு 4, 5, 6, 7 சேர்த்துக்கிறேன். நீங்க காரம் அதிகமா இருக்கு அப்படின்னா 2, 3 அது பார்த்து கரெக்டா சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் லைட்டா இந்த மாதிரி வதக்கிடலாம். ரொம்ப வதங்கணும்ட்டு இல்லைங்க. லைட்டா வதங்கினா போதும். பழுத்த தக்காளிய ஒரு 4 தக்காளிய கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாரி கட் பண்ணிட்டா வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. தக்காளி எல்லாம் வதங்கட்டும். நல்லா வதங்கணும்னு இல்லைங்க. நல்லா பாதி அளவுக்கு நல்லா குக் ஆனா போதும். இதெல்லாம் வதங்கட்டும். நம்ம புதினாவும் மல்லியும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாங்க. கிளீன் பண்ணி தண்ணீல போட்டு வச்சிரலாம். நெறைய தூசு, மண்ணு, கல்லுலாம் இருக்கும் இல்லைங்களா? அத நல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இல்லன்னா வாயில கடிபடுறதுக்கு நமக்கு ஒரு மாரி இருக்கும். தக்காளி எல்லாம் ஒரு பாதி அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா, புதினா தழை, மல்லி தழையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த தழை வந்து நல்லா கலர் மாறிறக்கூடாதுங்க. நல்லா ஒரு பாதி அளவுக்கு இருந்தா போதும். அதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டா வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்ல. தக்காளி, வெங்காயம், பூண்டு, இந்த புதினா, மல்லி தழை இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்குனாலே போதுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாறட்டும். இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும், 1/2 மூடி தேங்காயும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொர கொரன்னு அரைச்சு எடுத்து வந்துரலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த தக்காளி, வெங்காயம், இந்த தலையெல்லாம் போட்டு வதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துரலாம். லைட் சூடு இருக்குங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வந்துட்டு பாருங்க. இப்ப ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சுட்டு சேர்த்துட்டு, லாஸ்ட்டா வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு, நல்லா மிக்ஸி ஜார்லலாம் நல்லா அலசிட்டு, இது கூட சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். உப்பு பத்தலன்னா பார்த்து நீங்க கூட குறைய இருந்தா சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துரலாங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகா, கருவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்துட்டு, நல்லா இந்த மாரி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கடைசியா இந்த மாரி சட்னி விட்டுட்டோம்னா, சூப்பரான புதினா மல்லி துவையல் தயாருங்க. இல்ல புதினா மல்லி சட்னின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.